ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அது இன்னி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட் ஆன்லைங்கிற ஒரு கேமை தான் நம்ம விளையாட போகிறோம். போன வாட்டி மைன்கிராஃப்ட் எபிசோட் 1 போட்டோம். அதில் சுத்தமாக வியூஸே போகலன்னு தான் நான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நிறைய கேம்ஸை ஆடி போடுறேன். நம்ம எவ்வளோ மோசமான இடத்துல ஸ்பேம் பண்ணியிருக்கா பாருங்கள். ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே போகிறான், நம்மளை கவனிக்காமல் போயிட்டா. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். நம்ம இந்த இடத்த விட்டு போக வேணாம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு போகாமல் இங்கேயே இருந்துடலாம் கடைசி வரைக்கும். உங்களுக்கு என் ஃபேஸ் ரிவீல் பண்ணணுன்னா அது நீங்கள் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என் ஃபேஸ் ரிவீல் போடுவேன். ஃபேஸ் ரிவீல் போட்டு அந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ வியூஸ் இருக்குதுன்னு பார்த்து போக போக நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போடுவேன். இப்போ இங்கே ஒழிச்சிக்கிறேன், ஏன்னா அந்த சேருக்கு அந்த சைடு வந்து ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது. அப்போ இந்த சைடு ஒரு ஃப்ளவர் பாட் வச்சுன்னா அவனுக்கு வந்து அவ்வளோவா டவுட் வராது. இப்போ பாருங்கள், இன்னொருத்தன் கேமை ஜாயின் பண்ணிட்டா இப்போ இந்த வழியாக ஒருத்தன் வருவான். அவன் வந்து நம்மளை பார்க்குறானே இல்லைன்னு பார்க்கலாம். அமைதியாக நினைக்கலாம். ஃபாக்ஸிலாம் என்னமோ பேர், ஃபாக்ஸில் ரீஸ்பாண்ட் அதோ வரான் பாருங்கள். நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ நல்ல வேலை, நான் நினச்சேன். இப்போ நம்ம இப்படி ஓடி அப்படி ஓடி இது மேலே ஏறி அப்படி ஓடிடலாம். மேலே ஏறிட்டு நேராக இந்த பாக்ஸை மாறிட்டு இப்போ உள்ளே போய்ட்டு பொம்மையை மாறிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே பொம்மை இருக்குது, நல்ல வேலை பொம்மை இருக்குது. பொம்மையை மாறிடலாம். பொம்மையை மாறிட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி உட்காரலாமா இல்லை ஏதாவது பண்ணலாமா? நிறைய ஏதாவது பண்ணாமலாம் இருக்க மட்டும் தான் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து அவன் வந்து நம்மளை பார்ப்பான் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளை சுட ஆரம்பிச்சிடானுங்க. 2 பேர் வந்திருக்கானுங்க. உஷாராக இருக்கணும். நான் வந்து ஃபோனில் தான் விளையாண்டு வீடியோஸ்லாம் போடுறேன். ஏன்னா நான் வந்து கம்ப்யூட்டரில் விளையாடணுன்னா கொஞ்சமாக நிறைய வியூஸ் வேணும். அப்போ தான் எங்கள் அம்மா வந்து விடுவாங்க. அது வரைக்கும் நான் ஃபோனில் தான் விளையாண்டு ஒரு வீடியோ போடணும், ஒரு வழி இல்லை. நம்ம இந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கிறேன். அம்மா போனோம். நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அம்மா போனோம். அந்த பொம்மையை மாற்றிடலாமா? அவனை செத்துருவோம் நம்ம. எப்படியோ செத்து போகிறோம். சரி இருங்க. இப்போ இவனா டைடி கேட் தான் வந்து பெஸ்ட்டு பிளேயராக. கேம் ஸ்டார்டே 9 செகண்ட்ஸ்னு வருது. சரி, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ முக்கியமான விஷயம் சொல்லணும். மிஸ்டர் கமெண்ட் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைக்காவது பண்ணி கொஞ்சம் என்ன சேர் அப் பண்ணுங்கள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டாலும் எவனுமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தான் வந்து ஹண்டரு. இப்போ பார்க்கலாம் யார் வராங்கன்ட்டு. இப்போ பார்க்கலாம். இந்த சைடு போகலாம். இந்த சேர்லாம் கூட எவனாவது உட்காந்துட்ருப்பான். இல்லை அது இல்லை. இப்போ எவனாவது இங்கே ஸ்மைலி போட்ட மாதிரி இருந்துச்சு. இங்கே கூட எவனுமே இல்லை. இப்போ எவனாவது ஸ்மைலி எமோஜி போட்டான்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எமோஜி போட்டான்னா சப்பையாக அவனை பிடிச்சி போட்டு அடிச்சிடலாம். இங்கே எவனுமே இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி கேம்லலாம் நம்ம பொறுமையாக விளாண்டோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் நான் அப்படி ஆட மாட்டேன். பாருங்கள், எப்படி போலன்னு ஒரு இடத்துல நிற்காமல் டப்பு ஓடிட்டுருக்கேன். ஏன்னா டைம் போயிட்டுருக்கு, 2 நிமிஷம் தான் இருக்குது. எவனுமே மாட்ட மாட்டேங்கிறான். எவனாவது மாட்டினா இதே பாருங்கள் எவனோ ஸ்மைலி எமோஜி போடுறான். பாம்பு போட்டுருவோம். இப்போ அவன் மேலே பாம்பு போட போகிறேன். ஜிக் பாம்னா நான் இந்த பாம்பை தான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ரொம்ப நல்லவன். இப்போ போய்ட்டு 2 நிமிஷம் 12 செகண்ட் 11 10 இந்த மாதிரி டைம் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்றே தெரியல. எவனா அது ஒருத்த மாட்டினாவது அடித்து போட்டுடலாம். அடிக்க ட்ரை பண்ணலாம். எவனா ஸ்மைலி எமோஜி போடுங்களேன்டா. வெளியே போயிடலாம். இந்த இடத்துல அவ்வளோவா எதுவுமே இல்லை, வெளியே போயிடலாம். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கேயும் எதுவுமே இல்லை. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? இவனாவது எமோஜி போடுறானா? அவன் என்ன பாம்பு போட்டு விளாண்டுருக்கான். சும்மாவே பாம்பு போட்டு விளாண்டுட்டுருக்கான். அந்த நம்ம சேனலில் வந்து எவ்வளோ வீடியோ போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது. ஓரளவுக்கு போகுது, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு மட்டும் நீங்கள் 100Kலாம் இல்லை, 1K வியூஸ் போச்சுன்னா கூட நான் கண்டிப்பாக என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். 1K வியூஸு ஒரு 100 இல்லை ஒரு 1K லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி தேடினாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். அட்ரஸ் என்ன? இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் என் ஃபேஸ் ரிவீல் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சீட்டு. இது வந்து கொஞ்சம் மெயினான பிளேஸ்லேயே இருக்குது. இங்கே வந்து நம்ம ஈஸியாக மாட்டிடுவோம். சரி இருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவனாவது வரட்டும், அப்புறமா அந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஆனால் அந்த இடத்த விட்டு ஓடும் போது கூட எவனாவது பார்த்துட்டானா சுட்டு விட்ருவான். சுட்டானா நம்மளுக்கு தான் வீண் பிரச்சனை. நீங்கள் எவனாவது வரானா? இல்லை. சரி, இதுக்குள்ளே ஓடி அந்த கம்ப்யூட்டரை மாறலாமா? சரி, கம்ப்யூட்டராக மாறிட்டு இது மாதிரி ஏறி குச்சிடலாம். ஒழுங்கு நிற்க முடியல. ஐயோ, திரும்பி நிற்கிறேன். கம்ப்யூட்டர் செட் ஆகாது போல் நிற்க வைக்க முடியல ஒழுங்கா. இப்போ நம்ம அழகாக வந்து அந்த சேரை மாறிடலாம். மாறினா பர்ஃபெக்ட் ஈஸியாக நிற்க வச்சிடலாம். நின்னாச்சு. ஆனால் ரொம்ப பெரிய பொருள் அந்த கூட ஈஸியாக மாட்டிடும்.
கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருளாக மாறலாம். அப்போ போக போக நிறைய சின்ன பொருளாக மாறிடலாம். அடுத்த ரவுண்டில் நம்ம தான் ஹண்டர்லேயே இதை பாருங்க அங்கே ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் டீம்மேட் இருக்கான். அவன் சுடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது சுடுறாங்க. ஆமாம், நம்மளே சுட்டுறாங்க போலயே. பாவி இவன் ஏன்டா இங்கே வரான்? ஐயோ நம்மளே சுடுறான். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பொருளாக மாறணும். என்ன பொருளாக மாறலாம் டக்கு டே இவன் நம்மளை சுடுறதுக்கு நம்ம துரத்திட்டே வரான். ஜூஸ் பாட்டில் தான் கரெக்டாக இருக்கும். அந்த பவர் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய்ட்டு அந்த ஜூஸ் பாட்டிலாக மாறி இது மேலே ஏறி நின்றுக்கலாம். இது மேலே ஏறி நின்றுட்டு எவனாவது வரானான்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது. அப்போ நம்மளும் அது மாதிரி அந்த சைட்லேயே போய் நின்றுக்கலாம். ஒழுங்காக நிற்கல. இப்போ ஓகே. இல்லை ஓகே, இப்படி நின்றுக்கலாம். எவனாவது வரானான்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஒரே சைடு நின்றுட்டு இருந்தால் மாட்டிப்போம். ஏன்னா அந்த சைடு ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குன்னா இந்த சைடும் ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்தால் தான் கொஞ்சமாவது ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடு வந்து கீழே வேணாம். இல்லை வேணாம். ஓகே, இது கூட பர்ஃபெக்டான ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. இங்கே உட்காந்துக்கலாம். ஐயோ போயிடுச்சு. 19 செகண்ட்ஸ்க்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது. 1 மினிட் இருக்குது. இன்னும் 1 மினிட் இருக்குது. அப்பாடி, நம்ம இந்த கேமில் மட்டும் வின் பண்ணிட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம சுட போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை வந்து பார்க்காம போயிட்டான். புண்ணியமா. சரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். பிடிக்கலனா கமெண்டில் நோன்னு சொல்லுங்கள். சவுண்ட் வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஸ்மைலி வரும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸ்மைலி இல்லாத போது சவுண்ட் அவ்வளோவா கேட்கல. அதான் சவுண்ட் அப்படியே கம்மி பண்ணி போட்டேன். இப்போ இருங்க, எவனுமே வரல மாதிரி தான் தெரியுது. நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். 39, 37, 36, 35, 34 டைம் போயிட்டே இருக்குது. இவங்க எவனாவது வரானா? இல்லை, நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து அது நடக்கிறத பர்ஃபெக்டாக சொல்ல முடியல. ஸ்மைலி போயிடுச்சு, நல்ல வேலை. இப்போ அங்கே ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறான். ஒருத்தனை அவுட் பண்ணிட்டான். இப்போ 16, 15, 14 ஜஸ்ட் மிஸ்டாக நம்மகிட்ட வந்து நம்மளை சுடகிட்ட வேண்டான்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ நம்மளை பார்ப்பான் பாருங்கள். கரெக்டாக நம்ம இப்போ ஓடிடலாம். சும்மா அதான் நம்ம வின்னு ப்ராப்பர்ஸ் வின்னு நம்ம போட்டாங்க. இப்போ நம்ம வின்னு தான் இருந்தாலும் நம்மளை பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லை. 8, 7. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து 100 போயிட்டு எத்தனை பேர் வந்தாலும் சிங்கிளாக நின்று அடிக்கிறோங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கேம் போல். ஏன்னா நம்ம கூட ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். நேற்று நான் விளாண்டுட்டு இருந்தேன். பார்த்தா கும்பலாக இருந்தானுங்க. கும்பலாக எத்தனையோ பேர் இருந்தானுங்க. சுடவே முடியல. எதுவுமே யாரையுமே சொல்ல முடியல அவ்வளோவா. இப்போ 2v2 கணக்கு தான் வருது போல். அவங்க 2 பேர், நம்ம 2 பேர், நாங்கள் 2 பேர். உங்களுக்கு என் கூட இந்த மாதிரி தான் கேம் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்றைக்கு விளாட்லான்னு சொல்கிறேன். நீங்கள் நம்ம கண்டிப்பாக விளாட்லாம். பாருங்கள் அந்த சுடு ஐயோ பாம்பு போடுறேன் போயிடுச்சு. அது மிஸ் ஆயிடுச்சு. அங்கே ஒரு தேடி வேணாம் நம்ம அதே சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்கா? இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்குள்ளேன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஆமாம், இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம், இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்மளே இதை மறைச்சிருச்சு. பார்த்துக்கோங்க, அது எந்த ரூமுக்குள்ளே போச்சுன்ட்டு. இந்த ரூமுக்குள்ளே போச்சு. பாம்பு போடு. ஐயோ ஆண்டர் என்னது ஷார்ட் எவ்வளோ நேரம் கழிச்சு சுட்டுட்டு இருந்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நினச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அதாவது இந்த வீடியோ இது வந்து லாஸ்ட்டு ஒரு கேமாக விளையாடலன்னு தான் பார்த்தேன். சும்மா மாறி விளையாண்டுட்டு இருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பை டாட்டா, see you. உங்களுக்கு ஏதாவது அவெஞ்சர்ஸை பற்றி தான் டவுட் இருந்துச்சு, ஏதாவது மார்வல் கேரக்டர்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டவுட்டை ஒரே நேரில் தீர்த்துறேன். பை டாட்டா, see you.